உலகில் 7100 மொழிகள் இருக்கின்றது. அவரவர் மொழிக்காக உயிரை விடுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கின்றீர்கள்? ஆனால் என் மொழி தமிழுக்காக லட்சம் பேர் உயிரை கொடுப்போம். உங்களால் முடியுமா? எங்களால் முடியும், என்னால் முடியும். ஏனென்றால் எனக்கு இது வெறும் மொழி அல்ல, என் இனத்தின் உயிர் என்ற மொழி, என் இனத்தின் உயிர் நாடு என்ற மொழி. என் பண்பாடு, அறம், வாழ்வியல் அத்தனையும் என் மொழியில் தான் இருக்கின்றது. என் மொழியை உதாசீனப்படுத்தும் ஒருவன் என் இனத்தை உதாசீனப்படுத்தியவன். என் மொழிக்கு எதிரான ஒருவன் என் இனத்திற்கு எதிரானவன். என் மொழியை அழிக்க நினைப்பவன் என் இனத்தை யாழ்ப்பாணம் இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறப்புமிக்க இடமாகும். இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார மையமாக விளங்குகிறது. யாழ்ப்பாணம் தனது வரலாற்று சிறப்புமிக்க கடல் வாணிபம், சிறப்பு உணவுகள், புகழ்பெற்ற பனை மரங்கள் மற்றும் நல்லூர் கந்தசுவாமி கோவில் போன்ற கலாச்சார அடையாளங்களுக்கு புகழ் பெற்றது. போர்ச்சுகீசியர்களாலும் டச்சுக்காரர்களாலும் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கோட்டை முக்கிய வரலாற்று சின்னமாகும். நாகதீவு போன்ற புனித தலங்கள், செம்மையான கடலோரங்கள் மற்றும் தொல்லியல் பண்பாடுகள் யாழ்ப்பாணத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. யுத்த பாதிப்புகளை கடந்தாலும் யாழ்ப்பாணம் தனது கலாச்சாரமும் பாரம்பரியமும் குறையாமல் திகழ்கிறது. மிதிப்படும் இளமென பொறுப்பது காதல், எரிமலை நெருப்பென வெடிப்பதும் காதல், பகைவனை எரித்திட ஒரு முறை வெடிப்பாயே. Kumarikandam, the golden era of Tamil history, a vast land believed to have existed south of India. கடலின் ஆழங்களில் மூழ்கிய இந்த நிலப்பரப்பு தமிழர் நாகரிகத்தின் மையமாக இருந்தது. It thrived in education, art and trade, symbolizing a society far ahead of its time. This land was a utopia. அனைவருக்கும் சம வாய்ப்புகளுடன் சமுதாயத்தின் ஒவ்வொரு தரப்புக்கும் முன்னேற்றம் அர்ப்பணிக்கப்பட்டது. But over time, it was lost to the ocean, leaving behind only stories and dreams. ஒரு தொலைந்த வரலாறு, நம் கனவுகளின் அடையாளம். இன்று ஜெய்பிரண்ட்ஸ் இந்த கற்பனையை மீண்டும் உருவாக்குகிறது. குமாரிகண்டம் is not just a legend, it's the pride of Tamil heritage. தமிழரின் வரலாற்று பெருமை, நம் அடையாளம்.